இவர்கள்லாம் யாரு? காங்கிரஸோட அலைஸ். இவர்கள் செய்த ஊழலுக்காக நான் பலியாகிவிட்டு, இவர்களால் தான் எனக்கு கெட்ட பேர் வந்துச்சு, இவர்களால் தான் காங்கிரசுக்கு கெட்ட பேரு, நாங்கள் நல்ல அரசு கொடுத்த முயற்சி பண்ணோம். எங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் யாரு? டிஎம்கே சொல்றாரு, இவங்க 2G போல விவகாரத்தினால்தான் எங்களுக்கு UPA 2ல கெட்ட பேர் வந்துச்சு. ஏன்னா நேஷனல் விவரம் என்று டிஎம்கே தலைவர்களுக்கு தெரியும். டிஎம்கே எப்படி ராகுல் காந்திக்கு தெரியுமோ டிஎம்கே அமைச்சர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில், அதே மாதிரி டிஎம்கே தலைவர்களுக்கு தெரியும் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் நேஷனல் ஹெரால்டில் என்ன ஊழல் நடந்தது. ஆனா இப்ப என்னன்னா, ஆங்கிலத்தில் ஒரு சொல்லுவாங்க, யூ ஸ்கிராச் மை பேக், ஐ ஸ்கிராச் யுவர் பேக். நீங்க எனக்கு கொஞ்சம் அரிச்சு விடுங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் அரிச்சு விடுற மாதிரி. நம்ம இவர் என்ன தலைக்கிற துணை குடியரசுத் தலைவர் கேட்கிறாரு, உங்க மீது இவ்வளவு குற்றச்சாட்டு வந்து அது யார் கேட்பது? இப்ப யார் வேற யாரும் உங்க வீட்டுல 10 கோடி கிடைச்சிச்சு, இல்ல நம்ம வீட்டுல 10 கோடி கிடைச்சிச்சுன்னா உடனே அமலாக்கா துறை ஐடி நடக்குது. அது அவுட் ஹவுஸா இருக்கட்டும், இன் ஹவுஸா இருக்கட்டும், இவங்க இவ்வளவு பெரிய விஷயம் ஆகுது, அது மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு கேட்டா நீதிபதிகளே ஒரு கமிட்டி போட்டு விட்டார்கள். இவ்வளவு நீங்க குடியரசுத் தலைவரோட அவரோட பவர்ஸ் என்னங்கிறத பத்தி சொல்லியிருக்கீங்க. ஆனா அவருக்கு கேட்டீங்களா? உங்களை நியமனம் செய்வதே பிரசிடென்டா வேண்டியதான் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்க எப்படி டைரக்ஷன் கொடுக்குறீங்க? அந்த கொடுத்த டைரக்ஷன் முழுமையாக இந்திய அரசியல் சட்டத்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குதா? இந்த தீர்ப்பை ஸ்டடி பண்ணிட்டு கூடி சீக்கிரத்தில் மீண்டும் உச்ச நீதிமன்றம் சென்று இதை பத்தி சொல்ல போறாங்க. இந்த மேட்டர் வந்து சின்ன மேட்டர் இல்லை, இதை மீண்டும் இதை நீங்க ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு ஒரு கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடுவாங்கன்னு சொல்லப்படுறது. ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான விஷயம் ஒன்றா இப்போ தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் பரபரப்பா இருந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஜனாதிபதி அவர்கள் ஆளுநர் மூலமாக மாநில அரசாங்கத்துடைய அதிகாரம், சட்டமன்றத்துடைய அதிகாரங்களுக்கு முட்டுக்கட்டை போடுகிறார் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, முதல்ல ஆளுநர் தான் பிரச்சனை மாதிரி சொன்னாங்க. முதல்ல ஆளுநரை டார்கெட்டா வச்சாங்க. இப்ப அடுத்தது ஜனாதிபதி கிட்ட போயிட்டாங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதாவது இவங்க போடுற எல்லா சட்டத்துக்கும், இவங்க போடுற எல்லா மசோதாக்கும் மத்திய அரசு ஆமாம் சொல்லவில்லை என்றால் அதுக்கு காரணம் ஆளுநர் சொன்னாங்க. இப்போ ஆளுநர் அதை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே அது தங்களிடம் வைத்திருக்க முடியாது, தில்லிக்கு அனுப்ப வேண்டும். தில்லியில் சென்ற பிறகு 3 மாதம் உள்ள அதை ஜனாதிபதியும் அதை இது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் சிவா சார் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிருச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற 2 நீதிபதிகள் கொண்ட ஒரு பெஞ்சு, ஏன்னா இந்த மேட்டர் கான்ஸ்டிடியூஷன் மேட்டர், இந்திய அரசியல் சட்டத்தில் பிரசிடென்ட் என்ன செய்யணும், எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஆனால் இந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள தான் பண்ணணும், அப்படி பண்ணலைன்னா எங்களை கேட்கணும், இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு. இப்போ ஆல்ரெடி தில்லியில் ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு இதை வந்து உச்ச நீதிமன்றம் சொல்ல முடியுமா? ஏன்னா அரசியல் சட்டத்தை அதாவது பேசிக் இதை மாற்ற முடியாது சொல்லும் பொழுது உச்ச நீதிமன்றம் மாற்ற முடியுமோ? அப்படி மாற்ற வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு தனி கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுன்னு போடுவாங்க. அதுல குறைந்த அந்த நீதிபதிகள் இருக்க வேண்டும். இதுல இருக்கிறது 2 நீதிபதிகள் இவ்வளவு பெரிய சொல்லும் பொழுது இப்ப ஸ்டாலின் என்ன பயப்படுறாருன்னா, இந்த மேட்டர் திருப்பி மத்திய அரசு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தீர்ப்பை ஸ்டடி பண்ணிட்டு கூடி சீக்கிரத்துல மீண்டும் உச்ச நீதிமன்றம் சென்று இதை பத்தி சொல்ல போறாங்க. இந்த மேட்டர் வந்து சின்ன மேட்டர் இல்லை, இதை மீண்டும் இதை நீங்க ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு ஒரு கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடுவாங்கன்னு சொல்லப்படுறது. அதாவது 2 விதமா நீங்க மறுபரிசோதனைக்கு அனுப்பலாம் உச்ச நீதிமன்றத்துக்கு. ஒன்று ரிவ்யூ பெட்டிஷன்ங்கிறது. ரிவ்யூ பெட்டிஷன்னா அதே நீதிபதிகளிடம் போய் செல்வது, இதுல சில பிழைகள் இருக்கிறது சொல்வது, அதுல பெரிய மாற்றங்கள் இருக்காது. இன்னொரு கியூரேட்டிவ் என்னன்னா அதுக்கு மேல அப்பீல்ல போகுது. ஏன்னா இது 2 மெம்பர் நீதிபதிகள். இது மேட்டர் என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் மேட்டர்ல உங்களுக்கு பெரிய பெஞ்ச் வேணும். அதனால மத்திய அரசு கூடி சீக்கிரம் இது மேல போகுது. அப்படி போனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் மேல தடை வந்து விடும்.
இந்த ஆளுநர் ஜட்ஜ்மெண்ட் மேல தடை வந்துடும். அது வருவதுக்கு அதுக்காக தான் இப்ப ஸ்டாலின் வந்து அடுத்த டார்கெட் தயார் பண்ணிட்டாரு. ஆனா இது மக்கள் மத்தியில் என்ன தோண போகுது? இது சரியா படுமோ? நான் சமீபத்தில் எனக்கு ஒரு நண்பர் பழைய துக்ளக் ஒரு இஷ்யூ காமிச்சார். அப்போ பிரதமராக இருந்து இந்திரா காந்தி, கலைஞர் இருந்தார் தமிழ்நாடு முதல்வர். அந்த கார்ட்டூன்ல என்ன போட்டிருக்குன்னா, கலைஞர் ஏதோ ஒரு பேப்பர்ல ஏதோ எழுதிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்திரா அம்மையார் சமையல் அறையில் ஏதோ சமைத்து கொண்டிருக்கிறது போல இருக்கு அந்த காட்சி. அதுல வந்து இந்திரா காந்தி அம்மையார் கலைஞரிடம் சொல்வது போல், அதுல அந்த பேப்பர்ல இவர் எழுதுறத பார்த்தானா மாநில சுய உரிமை போட்டு இருக்குது. அதுக்கு அம்மையார் சொல்ற மாதிரி சும்மா ஏதாவது கிரிக்கெட் இருக்காத அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சி அது. அதாவது இந்த சுய உரிமைங்கிறது ஒரு அரசியல் ஆயுதமாக, எப்படி இந்தி எதிர்ப்பு ஒரு ஆயுதமோ, எப்படி இந்தி திணிப்புங்கிறது ஒரு ஆயுதமா உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப அடுத்தது இப்ப சுயரிமதியை போய் ஜனாதிபதி மீதியை தாக்குறாங்க. அதாவது ஆளுநரும் இருக்கக்கூடாது, அப்ப மத்திய அரசே கூடாதுன்னு அடிச்சு ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியே ஒரு இஷ்யூவா போறாங்க. ஆனா இதுல ஒண்ணு தெரியுது என்னங்கன்னா, இந்தியல் சட்டத்தில் இருக்கிற இதை வந்து சரி ஒரு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வந்துருச்சு, ஆனா அது வந்த சாதகம் ஃபைனல் இல்லை. ஏன்னா இப்ப திருப்பி மத்திய அரசு போகுது. அப்படி போகும்பொழுது திருப்பி நீங்க அதான் பாருங்க, குடியரசுத் தலைவர் ஏன் இருக்காரு, அவருக்கு ஏன் இந்த பவர் கொடுத்துருக்கு? எந்த சட்டமும் எந்த மாநிலத்திலும் வந்தாலும் அது ஏத்துக்கணுமா வேண்டாமாங்கிறது இது அவருக்கு இருக்குது. அவரோட இது போட்ட பிறகுதான், குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்ட பிறகுதான் அது சட்டமாகுது. அப்படி இருக்கும் பொழுது இப்ப என்டையர் இதுவே சரியில்லை, இது எல்லாமே மாத்தணும். எனக்கு தோணுது தமிழ்நாடு மக்கள் ஆட்சி மாத்தணுமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் எல்லாத்தையும் மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்க ஆட்சி மாத்தாதீங்க, இதெல்லாம் மாத்துங்கன்னு சொல்றாரு. கடைசியில எது மாறப்போகுதுங்கிறது தான் பார்க்க வேணும். சிவா சார் சார், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜங்தீப் தங்கர் அவர்கள் நீதிமன்றம் குறித்த விமர்சனங்களை முன்வைத்த பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மத்திய அரசாங்கம் அவசர சட்டம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற பேச்சுக்கள் பல்வேறு ஊடகங்கள்ல பேசு பொருளாக இருந்துகிட்டு இருக்கு. அதாவது நீதிமன்றம் மூலமாக மத்திய அரசாங்கம் ஒரு நடவடிக்கைக்கு சென்றாலும் அதை தாண்டி அவசர சட்டம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, எனக்கு கிடைத்த தகவல் உடனடியாக எதுவும் அவசர சட்டத்துக்கு யோசிக்கிற மாதிரி தெரியல. ஆனா கட்டாயமாக இது மேல ஒரு விவாதம் வரணும் என்று, இது மேல ஒரு டிபேட் இருக்கணும். ஏன்னா என்ன ஒரு தீர்ப்பு, இந்த மாதிரி ஒரு புது தீர்ப்பு வந்திருக்கு. ஆளுநர் 3 மாதத்துக்குள் முடிவு செய்ய வேண்டும். ஒண்ணு ஏத்துக்கணும், ஏத்துக்கலைன்னா திருப்பி அனுப்பணும், திருப்பி அனுப்பிச்சு திருப்பி வந்துச்சுன்னா அதை ஒத்துக்கணும், இல்ல ஜனாதிபதிக்கு அனுப்பணும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். குடியரசுத் தலைவர் வந்து 3 மாசத்துக்குள்ள ஒரு முடிவுக்கு வரணும். ஏத்துக்கணும் இல்ல மறுக்கணும். அப்படி மறுக்கிறதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தை கேட்கணும். இந்த மாதிரி புது புது ரூல்ஸ் போடுறாங்க உச்ச நீதிமன்றம். இதுல ஒரு சர்ச்சை வந்திருக்கு. அதாவது இவ்வளவு பவர் எப்படி வந்துருச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 142 கீழே எங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சட்டம் இல்லையோ அந்த மாதிரி இந்திய அரசியல் சட்டத்தில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. எங்க கிளியரா சட்டம் இல்லைன்னா அது தீர்ப்பே ஒரு சட்டமாகலாம். பட் அதே நேரத்தில் சின்ன 2 மெம்பர் பெஞ்ச் இவ்வளவு பெரிய தீர்ப்பு வழங்கினதை பத்தி எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. இதுல வந்து ஒரு பெரிய இது என்னன்னா, இவ்வளவு நீங்க குடியரசுத் தலைவரோட அவரோட பவர்ஸ் என்னங்கிறத பத்தி சொல்லியிருக்கீங்க, ஆனா அவருக்கு கேட்டீங்களா? உங்களை நியமனம் செய்வதே பிரசிடென்டா வேண்டியதான் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்க எப்படி டைரக்ஷன் கொடுக்குறீங்க? அந்த கொடுத்த டைரக்ஷன் முழுமையாக இந்திய அரசியல் சட்டத்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குதா, இல்ல நீங்க புதுதாக கட்டுப்பாடு வைக்கிறீர்களா? இதை வச்சுட்டு டிபேட் இருக்குது. அதுல ஜெகதீப் தங்கர் என்ன சொல்றாரு, நீங்க ஊருக்கெல்லாம் சுட்டி காட்டி ஊருக்கெல்லாம் இது பண்றீங்க, இதான் சட்டம் இதான் இதுன்னு. உங்க மீது ஊழல் புகார் வரும்பொழுது அதுக்கு என்ன பண்றீங்க? அதாவது மோடி அரசு வந்த பொழுது அவங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது எப்படி நீதிபதிகளை நியமனம் செய்வது, அதுக்காக ஒரு கமிஷன், நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் பண்ணாங்க. அதை தவிர்த்து அதுல என்னன்னா ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும். யாராவது கணக்கு, அதாவது பாருங்க, ஒரு ஒரு நீதிபதி மீது ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னா, யாருக்காவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அது எங்க போக முடியும்? கோர்ட்ல போய் நீங்க கொடுக்க முடியாது. கோர்ட்ல கொடுத்தா அவங்க மேல கண்டெம்ப்ட் ஆயிடும். அதற்காக என்ன இது இருக்குது?
ஏன்னா இது ஏன் இந்த பேச்சு அதிகமாக இருக்கு சிவா சார்? இப்போ டெல்லியில் சமீபத்தில் ஒரு தில்லி உயர்நீதிமன்றத்தை ஒரு ஜட்ஜி வீட்டுக்குள்ள ஒரு தீ பத்திருந்துச்சு. அதுக்கு பிறகு பல கோடி ரூபாய்கள் கிடைத்ததாக ஒரு பெரிய தகவல். அதுல பாருங்க, சுப்ரீம் கோர்ட்டே ஒத்துண்டது. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுல பாதி கரன்சி நோட்டு நெருப்புல இதாயிடுச்சு, அழுகி போயிடுச்சு, இதாயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. அதுல என்ன மீட்டினாங்களோ தெரியல. அதுல பல கோடி சொல்லப்படுறது. சில பேர் 15 கோடிங்கிறாங்க, சில பேர் 50 கோடிங்கிறாங்க. ஆனா கட்டாயமாக 10 கோடிக்கு மேல இருக்குது. அந்த மாதிரி ஒரு மேட்டர்ல டெல்லி போலீஸ், டெல்லி தீயணைக்கும் படை இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? உச்ச நீதிமன்றத்துக்கு. அதுல என்ன நடந்தது தெரியல. நம்ம இவர் என்ன தலைக்கிறார், துணை குடியரசுத் தலைவர் கேட்கிறாரு, உங்க மீது இவ்வளவு குற்றச்சாட்டு அது யார் கேட்பது? இப்ப யார் வேற யார்? உங்க வீட்டுல 10 கோடி கிடைச்சிச்சு, இல்ல நம்ம வீட்டுல 10 கோடி கிடைச்சிச்சுன்னா உடனே அமலாக்கா துறை, ஐடி கீட்டி நடக்குது. அது அவுட் ஹவுஸா இருக்கட்டும், இன் ஹவுஸா இருக்கட்டும், இவங்க இவ்வளவு பெரிய விஷயம் ஆகுது. அது மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு கேட்டால் நீதிபதிகளே ஒரு கமிட்டி போட்டு விட்டார்கள். இது மக்கள் என்ன நினைப்பாங்க? எங்களுக்காக ஒரு சட்டம், பொதுமக்களுக்காக ஒரு சட்டம், அரசியல்வாதிகளுக்கு ஒரு சட்டம், நீதிபதிகளுக்கு இன்னொரு சட்டமா? அதனால நம்ம ஜெகதீப் தங்கர் இந்த நேரத்தில் சொல்ற விஷயத்துல பாருங்க, மக்கள் மத்தியில என்ன தோணுது, அவர் சொல்வதில் ஏதோ நியாயம் இருக்குது. என்ன இந்த மேட்டர்ல என்னாச்சு? அந்த நீதிபதியை அலகாபாத் அனுப்பிச்சு விட்டார்கள், டிரான்ஸ்பர் பண்ணிட்டார்கள். ஆனால் அவருக்கு ஒன்றும் வேலை கொடுக்க மாட்டார்கள். சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல யாராவது ஒரு கிளர்க் மீது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சஸ்பெண்ட் ஆயிடுவாரு. சஸ்பெண்ட் ஆகி ஒரு என்கொயரி போட்டு ரிப்போர்ட் வந்த அப்புறம் அதுல ஆதாரம் இருந்துச்சுன்னா டிஸ்மிஸ் ஆயிடுவாரு சர்வீஸ்ல இருந்து. இப்படி இருக்கும் பொழுது ஒரு டெல்லி போல ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜி வீட்டில் கிடைச்சிருக்கு. அவர் 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 குற்றவாளியா நிரபராதியா நமக்கு தெரியாது. ஆனா ஒருத்தர் வீட்டுல பணம் கிடைக்கும் பொழுது இந்த பணம் யாருதுன்னு ஒரு கேள்வி வருது. நம்மள அதாவது நீதிபதிகளோட இது என்னன்னா, எங்களை யாரும் கேட்க கூடாது, நாங்க ஊருக்கு எல்லாம் சொல்லிட்டு இருப்போம், தீர்ப்பு வழங்கிட்டு இருப்போம். அது மக்கள் சரி உங்களுக்கு பவர் இருக்கிறதுனால பண்றீங்க. ஆனா ஒண்ணுங்க, மோடி அரசு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுல பாருங்க, எங்கேயோ ஒரு இடத்துல 2 ஸ்டாண்டர்ட் வருது. பொதுமக்களுக்கு ஒரு நீதி, மற்றவங்களுக்கு ஒரு நீதி, இவர்களுக்கு நீதிபதிகளுக்கு ஒரு தனி நீதியா? இல்ல நாங்களே பார்த்துப்போம். உலகம் எங்கேயுமே கிடையாது சிவா சார். எங்க ஜட்ஜு தாங்களே தன்னை அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. இந்திய அரசியல் சட்டத்தில் என்ன இருந்துச்சு? எக்ஸிகியூட்டிவ் வில் அப்பாயிண்ட் பிரசிடென்ட், வில் அப்பாயிண்ட் ஜட்ஜஸ். சுப்ரீம் கோர்ட் ரெக்கமெண்ட் பண்ணா கவர்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த அந்த இருக்கிற பவரை இவங்க மாத்திட்டு நாங்க தான் சொல்லுவோம். கேட்டா இதுதான் நீதிபதிக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு, இது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. நீதிபதிகள் பயமின்றி தீர்ப்பு சொல்றதுக்கு இதுதான் வழி. சரி, பயமின்றி தீர்ப்பு, பட் எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஊழல் கூட செய்யலாம், அதுக்கு ஸ்கோப் இருக்குதா? இல்ல, அதாவது இது ஒரு சர்ச்சை விஷயம் ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்கு நம்ம துணை குடியரசுத் தலைவர் ஒரு வாய்ஸ் கொடுத்திருக்காரு. இதுல ஸ்டாலின் என்னன்னா, நீங்க கேட்ட கேள்வி, அவர் வேற ஏதாவது வாய்ஸ் கொடுக்கிறாரு. சரி, நமக்கு ஆளுநர் மேல பண்ணியாச்சு, அடுத்து குடியரசுத் தலைவரை மேல ஏறிட்டார். அதாவது ஆட்டை கடிச்சுதான் மாட்டை கடிச்சுதான் இப்ப எங்க கடிக்க போயிட்டாரு. சார், இப்போ இந்த நேஷனல் ஹெரால்டு விவகாரத்துல இடியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி, சோனியா காந்தி மேல குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தாங்க. இது குறித்து திமுக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறது. அதாவது திமுகவை சேர்ந்த TR பாலு அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை நேருக்கு நேர் நின்று எதிர்கொள்ள முடியாமல் பாரதிய ஜனதா கட்சி பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையில இடியை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்கிறது? அதாவது ஒரே படகுல சவாரி செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இதுவரையில் பாருங்க, காங்கிரஸ் கட்சியோ காங்கிரஸ் மேலிடமோ திமுக தலைவர்கள் மீது, அமைச்சர்கள் மீது இருக்கிற குற்றச்சாட்டுக்கோ இடி இதுக்கோ பெரிய ஒண்ணு கமெண்ட் பண்ணல. ஒண்ணும் இதுல பாருங்க, இல்ல இடி மிஸ்யூஸ் ஆகுது ஜெனரலா சொல்லி விட்டாங்க. ஒரு பழிவாங்க நோக்கத்தோட மத்திய அரசு செயல்பட்டு தங்க கேசி சொல்றாங்க. ஆனா குறிப்பிட்ட டிஎம்கே அமைச்சர்கள் மீதுல குற்றச்சாட்டுக்கோ இல்ல பல ஊழல் பத்திய தமிழ்நாடுல மௌனம் சாதிச்சுட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. மேலிடம் சரி, சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ ஒன்னும் சொல்றது கிடையாது. தமிழ்நாடுல எந்த தொல்லை இருந்தாலும் பேசாம இருக்காங்க. ஏன்னா சீட்டு வேணும், தமிழ்நாடு எலெக்ஷன்ல அலையன்ஸ் பார்ட்னர். இவங்க மாநிலத்தை பார்த்துட்டு அங்க இருக்கிற குற்றத்து மேல கமெண்ட் அப்படிதான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் ஓப்பனா நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாங்க டிஎம்கே தலைவர்கள்.
சரி நம்ம இவங்க பாருங்க உங்களுக்கு வந்துருச்சு, நாங்க சப்போர்ட் கொடுக்குறோம், நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஆனா ராகுல் காந்திக்கு தெரியும் திமுக தலைவர்கள் என்ன என்று. நான் அவரை 2014 தேர்தலுக்கு பிறகு, காங்கிரஸ் படுதோல்வியான பிறகு ராகுல் காந்தியை சந்திக்கும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதுல அவரிடம் நான் கேட்டது, காங்கிரஸுக்கு தோல்விக்கு என்ன காரணம் நினைக்கிறீர்கள் என்று நான் ராகுல் காந்தியை கேட்டேன். என் கூட பல சீனியர் ஜேர்னலிஸ்ட் இருந்தார்கள், தில்லியில் நடந்த சம்பவம். அப்ப ராகுல் காந்தி சொன்னது என்ன என்றால், இவர்கள்லாம் யாரு, காங்கிரஸோட அலைஸ், இவர்கள் செய்த ஊழலுக்காக நான் பலியாகிவிட்டேன், இவர்களால் தான் எனக்கு கெட்ட பேர் வந்துச்சு, இவர்களால் தான் காங்கிரஸுக்கு கெட்ட பேரு, நாங்கள் நல்ல அரசு கொடுத்த முயற்சி பண்ணோம், எங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் யாரு, டிஎம்கே சொல்றாரு, இவங்க 2G போல விவகாரத்தினால்தான் எங்களுக்கு UPA 2ல கெட்ட பேர் வந்துச்சு, எங்களால் அவங்களை சமாளிக்க முடியல அப்படின்னு ராகுல் காந்தி என்கிட்ட சொன்னார். அதாவது அந்த நேரத்தில் அவருக்கு என்ன கஷ்டமா இருந்துச்சுன்னா, நான் 2014 இவ்வளவு கேம்பெயின் பண்ண பிறகு காங்கிரஸ் அமைச்சர்களையும் சொன்னாரு, எங்க கட்சி அமைச்சர்களும் எங்களுக்கு சப்போர்ட்டிங் பார்ட்டி சொல்ற அமைச்சர்களும், அதாவது திமுக, இவங்க செய்த ஊழலில் தான் எங்களுக்கு கெட்ட பேர் வந்துச்சு, 2Gல எங்களுக்கு ஏற்பட்டது எவ்வளவு பெரிய கெட்ட பேரு அப்படின்னு டிஎம்கே லீடர்ஸை பத்தி சொல்லியிருக்காரு, என்கிட்ட சொன்னாரு. டெல்லியில் இருக்க பல சீனியர் பத்திரிகையாளர் கேட்ட அவங்களும் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்ப அதனால தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்று ராகுல் காந்திக்கு நன்றாக தெரியும், சோனியா காந்திக்கு அதை விட நன்றாக தெரியும், பிரியங்கா காந்திக்கும் தெரியும். ஆனால் மௌனம் சாதிக்கிறார்கள். கேட்டா அலையன்ஸ் நமக்கு தனியா நிற்க முடியாத ஒரு நிலைமை, தனியால் போட்டியிட முடியாது, சீட்டு வேணும், சரி நீங்க என்ன வேணா ஊழல் படிக்க எங்களுக்கு 5-10 சீட்டு கொடுக்கன்னு அந்த மாதிரி ஒரு பரிதாபமான நிலைமையில காங்கிரஸ் இருக்கு. அதனால மௌனம் சாதிக்கிறாங்க. ஆனா டிஎம்கே தலைவர்கள் எதிர்பார்க்கிறது என்ன என்றால், நாங்கள் உங்களுக்காக சோனியா காந்தி எதிர்த்து, ராகுல் காந்தி எதிர்த்து நேஷனல் விவரம், ஏன்னா நேஷனல் விவரம் என்று டிஎம்கே தலைவர்களுக்கு தெரியும். டிஎம்கே எப்படி ராகுல் காந்திக்கு தெரியுமோ டிஎம்கே அமைச்சர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில், அதே மாதிரி டிஎம்கே தலைவர்களுக்கு தெரியும் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் நேஷனல் ஹெரால்டில் என்ன ஊழல் நடந்தது என்று. ஆனா இப்ப என்னன்னா, ஆங்கிலத்தில் ஒரு சொல்லுவாங்க, யூ ஸ்கிராச் மை பேக், ஐ ஸ்கிராச் யுவர் பேக். நீங்க எனக்கு கொஞ்சம் அரிச்சு விடுங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் அரிச்சு விடுற மாதிரி நாங்க உங்க இதை கண்டம் பண்றோம், நீங்க எங்களுக்கு கண்டம் பண்ணுங்க, எங்க மேல நடக்க நடவடிக்கை கண்டம் பண்ணுங்க. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா சார், வணக்கம்.